ஹலோ கைஸ், ஏன்டா இத்தனை நாளாக வீடியோ இல்லைன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு கொஞ்சம் ஒர்க்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதனால தான் வீடியோ இல்லை. கவலைப்படாதீங்க, இனிமேல் முடிஞ்ச அளவுக்கு ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். டெய்லி ஒர்க் இருந்துகிட்டே தான் இருக்குது. நானும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணிடுறேன், பட் வாய்ஸ் ஓவர் கொடுக்க தான் டைம் இல்லை. நேற்று வேறு மழை பெஞ்சிச்சு, சுத்தமாக வாய்ஸ் ஓவர் கொடுக்கவே முடியாத நிலமை. அதனால தான். ஓகே கைஸ், நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே ஹீரோட அந்த பார் சீன் தான் காட்டுறாங்க. நீ என்ன ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தானே, நீ என்னடா இங்கே பண்ணுற அப்படின்னு அவனை பார்த்து கேட்டிருக்க ஹீரோ. நீயே ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி தான் இருக்க அப்படின்னு சொல்கிறான். அந்த பொண்ணு பார்த்தா ட்ரேடிங்கில் பெரிய ஆள் போல் ட்ரேடிங் பண்ணிட்டுருக்கு. இந்த பாரில் இருக்கும்போது அந்த முடியை ஏதாவது காட்டேன், இதை எதுக்கு இந்த ஹூடியை போட்டிருக்க, மரியாதையாக கழட்டுன்னு சொல்ல மாற்றி மாற்றி அவங்க ரெண்டு பேரும் விளாண்டுருக்காங்க. ஹீரோ எடுத்து ஒரு ஐடியா வருது. இந்த உலகத்தில் வந்ததுலேருந்து நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன், ஆனால் எனக்கு இன்னொரு வேலை இருக்குது அப்படின்னு ஹீரோ போனான். பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் மார்க்கெட் வந்திருக்காங்க. ஹீரோ எங்கே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கிட்டையுமே இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணும் அப்படின்னு வந்திருக்கான். ஐ மீன் விசிட் மாதிரின்னு வந்து வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி ஹீரோ நீ ரொம்ப அழகாக இருக்க ட்ரெஸ் நிஜமாவா அப்படின்னு ஹீரோ சொன்ன உடனே அவ்வளோ யோசிச்சு பார்க்குறா, இதெல்லாம் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு. இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அது மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கலாம், இது மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கலாம்னு மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு எது மாதிரி பிடிக்கணும். கடைசி இது பிடிச்சோன்னே இவளுக்கு ரொம்ப சந்தோஷம். இவனும் நினச்சிட்டா இது டேட் மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஆனால் பார்த்தா ஹீரோ இது வேலைன்னு சொல்லிடுறா. அவ்வளோதான். அவளுக்கு வர டென்ஷனுக்கு அங்கே இருக்க எல்லாத்தையும் எரிச்சிடுவா போல். ஹீரோ சொல்கிறான், என் ப்ரீவியஸ் இயரில் இதே மாதிரி தான், நான் நிறைய ரிசர்ச் பண்ணி தான் எல்லாத்தையும் மாற்றினேன்னு சொன்னோன்னே, அப்போ இது கண்டிப்பாக ரிசர்ச் தான். ஹீரோ போய் அங்கே இருக்க ஒரு ஆள்கிட்ட மெச்சன் கிட்ட நீங்கள் என்னென்ன தான் விற்கிறீங்க அப்படின்னு ஹீரோ கேட்டுட்ருக்கான். இங்கே நான் நிறையா கோல்டு அது மாதிரி பொருட்கள்லாம் விற்றுட்ருக்கேன், கண்டிப்பாக உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் கப்பல்லாம் இல்லைன்னு சொன்னேன். பரவாயில்ல, ஆனால் இதை பாருங்கன்னு சொன்னோடனே பார்த்தா அவங்க கோல்டெலாம் காட்டுறான். இது ஒரு வெட்டிங் கப்புன்னு சொல்லி வெட்டிங் கப்பா அப்படின்னு ஷாக் ஆகிறாங்க. இவன் நினச்சிட்டா நம்ம வெட்டிங் கப்பு வாங்கி, ஆனால் இதெல்லாம் நடக்கா அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்க ஹீரோ நான் அதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். கேட்டால் ஹீரோ இன்ஃபர்மேஷனுக்கு பதிலாக அதை வாங்கியிருக்கான். இதுவும் ஒர்க்கு தான். ஹீரோ அதேமாதிரி அங்கே இருக்க ஒவ்வொரு இடத்தையும் நல்லா சுற்றி பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி எல்லா டீட்டெயிலும் கலெக்ட் பண்ணிட்டுருக்கான். நான் நிறைய இதை டீட்டெயில் இது பண்ணிட்டேன். டெமி ஹியூமன்ஸும் டீமன்ஸும் ஒட்டுக்காக தான் இருக்காங்க, ஆனால் இங்கே ஃபுட்டு தான் ரொம்ப பிரச்சனை. ஈவன் இங்கே ஃபுட்டோட விலையெல்லாம் ரொம்ப பயங்கரமாக ஏறி கிடக்கு. ஒருத்தங்கிட்ட நீ போய் சண்டையெல்லாம் பிடிச்சியாமவே அப்படிலாம் இல்லை. இங்கே எப்படி இந்த கடையில் ஒர்க் ஆகுனா, ஹோல்சேலாக வாங்கி இதை தனித்தனியாக விற்கிறாங்க. அதனால தான் இது விலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ நான் இப்போயே போய் மாற்றுறேன். இல்லை, இதுக்கு காரணம் ஒரு ஆர்கனைசேஷன், அவங்க தான் இதுக்கு பின்னாடி இருந்து எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் டெமி ஹியூமன்ஸ்க்கும் டீமன்ஸ்குள்ளே பிரச்சனை முடிஞ்சுச்சு, பட் இப்போ நான் சாப்பாடு இது பண்ணணும் அப்படின்னு சொல்ல, அடுத்தது பார்த்தா திடீர்னு அந்த இன்னொரு ஜெனரல் வந்து நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டால், இல்லை இது எங்கள் ரேஸோட ஒரு ஃபெஸ்டிவல், நான் அதை சுற்றி பார்க்குறக்கா இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்ல, அப்படியே பார்த்தா இங்கே 2 வயசானவங்க எங்கள் கதைக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் என்னடா உதவி அப்படின்னு போய் பார்த்தா, இவங்க 2 பேரும் பல வருஷமாக அந்த கதையை ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் இப்போ வந்து இந்த மெர்ச்சன்ட் பார்த்தீங்கன்னா, இவங்களோட கடையை பார்த்தீங்கன்னா மூடுறதுக்கு ட்ரை பண்ணுறான். இங்கே இருக்க பொருள் எல்லாத்தையுமே விற்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இவங்களுக்கும் நிறையா லாஸ் ஆகிடுது, நிறையா ஃபுட் இன்னும் விற்காமையே இருக்குது. ஹீரோ இதுக்காக எதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு யோசிக்கிறான். நான் இதை சாப்பிட்டு பார்க்கலாமா அப்படின்னு ஹீரோ எடுத்து அதை சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் நல்லா தான் இருக்குது, எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, நம்ம இதை கண்டிப்பாக முடிக்கிறோன்னு சொல்ல, நான் உன்னை நம்புறேன்னு சொல்ல, என்னை கண்டிப்பாக நம்பலாம், நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். இப்போ இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, இதை நாம ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணுறாங்க. ஹீரோ சொல்கிறான், இந்த ஃபுட்டு என் ப்ரீவியஸ் வேர்ல்டில் இருக்க ஃபுட்டு மாதிரியே தான் இருக்குது, இதில் டிஃப்ரென்ஸ் அவ்வளோ இல்லை. அதே மாதிரி இதை நம்ம எப்படியாவது என் உலகத்தில் இருக்க மாதிரி மாற்றணும். உதாரணத்துக்கு சொன்னால், இது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தால் நிறையா பேர் வாங்குவாங்க, கஸ்டமர்ஸை நம்ம இருக்கணும். ஆனால் இது ஓல்டு ஃபேஷன், பாப்புலாரிட்டி குறைஞ்சிருச்சு, உங்கள் ப்ராடக்ட் நீங்களே தப்பாக பேசாதீங்க, இதுக்கு எனக்கு வேறு ஒரு ஐடியா இருக்குது, இதை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ அவளை போக சொல்கிறா. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் இங்கே ஃபுல்லாக உட்காந்து வேடிக்கை பார்த்துருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஹீரோ அங்கே வந்து, நான் அவங்க எல்லாத்துக்கும் ஒரு கதை சொல்ல போகிறேன் அப்படின்னு இருக்கான். இவங்களும் எல்லாருமே கதை சொல்ல போகிறானா, என்ன கதை அப்படின்னு எல்லோரும் கேட்குற மாதிரி பார்க்குறாங்க. இவங்களும் எல்லாத்தையும் இது எதா ஒரு ஹாலிடே நாள் அப்படின்னு சொல்ல, இன்றைக்கி ஹாலிடேவா, என்ன டே அப்படின்னு யோசிக்கிறாங்க. இன்றைக்கி 2 லவ்வர்ஸோட கதையை பார்க்கலாம் அப்படின்னு ஹீரோ சொல்கிறாங்க. அந்த காலத்தில் 2 பேர் லவ் பண்ணிட்டுருந்தாங்க, அவங்க ராஜா பிடிச்சிட்டாங்க. இது மாதிரி ஒரு ஃபுட்டை சாப்பிட்டு தான் அவங்க 2 பேர் ஒட்டுக்கா சேர்ந்து இந்த உலகத்தை தாண்டி விண்வெளிக்கு போனாங்க அப்படின்னு ஹீரோ ஒரு காமெடியாக ஒரு கதையை சொல்ல, ஆனால் இதெல்லாம் ஒரு லவ் கதை அப்படிங்கிறது அவங்களுக்கு மாதிரி தோணுது. இவங்கெல்லாம் ஹீரோ யோசிக்க, இது எங்கள் ஊர் ஃபெஸ்டிவல் மாதிரி தான், உதாரணத்துக்கு ஹாலோவின் மாதிரி, இப்போ இதெல்லாம் உங்களுக்காக அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அங்கே இருக்க ஃபுட்டெல்லாம் பார்த்தோன்னே இது ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் ஃபேஷனாகவும் இருக்கனா எல்லாருமே வாங்கி சாப்பிட்றாங்க, இது ரொம்ப சஃபியாக இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் நார்மலாக கொடுத்தா யாரும் வாங்க மாட்டாங்க, பட் கலர் அடித்து இது மாதிரி கொடுத்தா நிறையா பேர் வாங்குவாங்க. ஏன்னா சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அவங்க இந்த ஃபேஷனை தான் விரும்புவாங்களே ஒழிய அது என்ன சாப்பாடுங்களாம் அவங்களுக்கு கவலை இல்லை. அதுவும் இல்லாமல் இது ஒர்க் ஆகிடுச்சு, ஒரு சாமுராய் மாதிரி வேலையை முடிச்சுட்டேன் ஹஹான்னு ஹீரோ சிரிச்சிருக்கா. திரும்பவும் பழையபடி மாறு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வித்துடுச்சு. ஹீரோ பரவாயில்ல, எப்படியானாலும் இது நம்ம இதுக்காக தான், கண்டிப்பாக நம்ம இன்னும் நிறைய இதை பண்ணியே ஆகணும், அதுவும் இல்லாமல் அவ்வளோ இதுக்கு உதவி செஞ்சுருக்கா அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல அப்படின்னு இவ்வளோ சொல்கிறா. அடுத்து இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்க, இவங்க பார்த்தீங்கன்னா இந்த சின்ன கிஃப்ட்டை நீங்கள் எங்களுக்காக ஏற்றுக்கணும்னு சொல்ல, ஹீரோ அதை கொண்டு போய் வச்சுட்டு ஓரமாக 2 பேர் உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு எடுத்து சாப்பிடும்போது ஹீரோ பார்த்தா அந்த ஒரு கிஃப்ட்டை தரா. இவ நிஜமாலே
எங்களுக்கு கல்யாணம் நடக்க போதா அப்படின்னு 2 பேரும் மாற்றி இது பண்ணலான்னு பார்த்தா திடீர்னு சொல்கிறான் இதுவும் நம்ம ஒர்க்குக்காக தான் அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். அவ்வளோதான், அந்த இடத்துலயே அது முடியுது. ஹீரோ நீ ஒரு முட்டாள்றா அப்படின்னு அவ திட்டிட்டு இருக்கா. திமல்லாட்ட போய் மிஷின்லாம் கரெக்டாக முடிஞ்சு மயிலாடு அப்படின்னு சொல்ல, அப்படியா பக்கத்து நாட்டிலேருந்து கோல்டு வித்துட்டு இருக்காங்க, நம்ம அந்த கோல்டு மைன் கிட்ட அவங்க எப்படியா பேசியே ஆகணும் அப்படின்னு ஹீரோ சொல்ல, அப்படியா சரி ட்ரேடிங் நம்ம கண்டிப்பாக ஏதாவது ப்ராடக்ட் எடுத்து பார்ப்பாங்க, நம்ம இந்த டெக்னாலஜி ஆனால் இது நம்மளோட இப்போ கண்டுபிடிச்ச டெக்னாலஜி பரவாயில்ல, டெக்னாலஜியாக அவங்க நம்ம திருடலாம், ஆனால் அவங்களோட பொட்டன்ஷியல் அவங்களால திருட முடியாது. நீ என் ஆர்மியில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க புத்திசாலின்னு சொல்ல, ஆனால் இன்னொரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு நீங்கள சொல்ல பார்த்தா அங்கே ஒருத்தி காட்டுறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து நாட்டோட குயின் மாதிரின்னு வச்சுக்கோங்க. அவன் பார்த்தா கோல்டில் ரொம்ப இது பண்ணவங்க. இதை தான் அந்த இடத்துல காட்டியிருக்காங்க. ஓகே, கண்டென்ட் முடிந்த அளவுக்கு நல்லா தான் இருந்திருக்கும். இது கொஞ்சம் ஃபில்லர் எபிசோடு மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த ஆர்கனைசேஷன் தான் வில்லன் ஆர்கனைசேஷன் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இந்த ஆர்கனைசேஷன் இதெல்லாம் போக போக உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸ்டோரி நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக தான் போகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டேஞ்சர் இன் மை ஹார்ட் வந்து நாளைக்கு வந்துடும். ஓகேவா, பாய் கைஸ், நாளைக்கு பார்க்கலாம்.